அசிடிட்டி, வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் இது தீராத நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குங்க. சாப்பிடுவோம், நல்ல பலமா ஏப்பம் பண்ணுவாங்க. ஐயோ நீ ஏப்பம் விடுறது பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ஏப்பம் வந்து நம்ம ஏப்பம் வர்றதை பார்த்து என்ன நினைப்போம், என்ன நல்லா சாப்பிட்டீங்களா, பலமான சாப்பாடா அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஐயோ நமக்கு இருக்கக்கூடிய வாயு தொல்லை இப்படியெல்லாம் படுத்துதே அப்படின்னு. ஸோ வாயு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவு குறைவாக சாப்பிட்டாலும் வயிறு பகுதியில் கேஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுவும் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராப்ளம், வயிறு எரிச்சல், அசிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது குன்மம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. முன்னோக்கி குனிந்து தான் உட்கார முடியற மாதிரி இருக்கும். நிமிர்ந்து உட்கார்ந்தாலே வயிறு எரிச்சலோட நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே என்ன ரீசன்னா, ரொம்ப நாளா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உணவு பழக்கம் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வயிற்றுனால செரிக்கவே முடியாத அளவுக்கு கெமிக்கல்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ சேர்த்து அது எல்லாமே சேர்க்கறதுனால தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்போது நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தை எப்படி கையாளலாம், ரொம்ப இது அதிகமான ஒரு ஸ்டேஜில் இருக்குது, உள்ள ரொம்ப இன்ஃப்ளமேஷன் அல்சர் ஃபார்ம் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். சரி, வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். அசிடிட்டி, வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் இது தீராத நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குங்க. சாப்பிடுவோம், நல்ல பலமா ஏப்பம் பண்ணுவாங்க. ஐயோ நீ ஏப்பம் விடுறது பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏப்பம் வர்றதை பார்த்து என்ன நினைப்போம், என்ன நல்லா சாப்பிட்டீங்களா, பலமான சாப்பாடா அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஐயோ நமக்கு இருக்கக்கூடிய வாயு தொல்லை இப்படியெல்லாம் படுத்துதே அப்படின்னு. ஸோ வாயு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவு குறைவாக சாப்பிட்டாலும் வயிறு பகுதியில் கேஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுவும் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராப்ளம், வயிறு எரிச்சல், அசிடிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கு பெரும்பாலும், அதுவும் சம்மர் டைம்ல நெஞ்செரிச்சல் அப்படின்றது பொதுவாக நிறைய பேருக்கு வருதுங்க. அதுவும் பித்தம் அதிகரிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு நெஞ்செரிச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை. உணவு கொஞ்சம் சாப்பிட்டாலே ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகி நெஞ்சு பகுதியில் ஒரு திகுதிக்குன்னு ஒரு எரிச்சல் இருக்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்ட உடனே செரிமானமே ஆகலை, கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலே வயிற்றுல வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, வயிறு உப்புசம் ஆகிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து நம்ம என்ன தாங்க எடுக்கிறது, இதனாலேயே எனக்கு சாப்பிட பிடிக்கல, இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு வயிறு எரிச்சல் வந்துடும், அதை சாப்பிட்டா வயிறு உப்புசம் வந்துடும், இந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணி பிடிச்ச உணவுலாம் நான் சாப்பிடாம போய் வெயிட் லாஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், பேசும்போதே எனக்கு இந்த அசிடிட்டி வாயு பிரச்சனைனால பேசும்போதே பேட் ப்ரீத் ப்ராப்ளம் வருதுங்க, அந்த ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ அந்த பேட் ப்ரீத் வர்றதுனால கான்ஃபிடென்ட்டாக எங்கேயும் பேச முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தால என்ன அதுக்குள்ளே உடம்பு இப்படி அழைச்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிமிர்ந்து என்னால் உட்காரவே முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது குன்மம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. முன்னோக்கி குனிந்து தான் உட்கார முடிகிற மாதிரி இருக்கும். நிமிர்ந்து உட்கார்ந்தாலே வயிறு எரிச்சலோட நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே என்ன ரீசன்னா, ரொம்ப நாளாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் தான். ஸோ அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ், அதுவும் நிறைய அவுட் சைட் ஃபுட்டே நம்ம சாப்பிட்றோம், இட்லி தோசை நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் கண்டிப்பாக வருங்க. அதுவும் இந்த மாவு சத்து ரெடிமேட் இட்லி தோசை மாவுலாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதுவுமே கூட சமீபத்தில் பார்த்தோம், நிறைய பேருக்கு அதெல்லாம் சாப்பிட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபுட் பாய்சன்லாம் ஆகுதுன்ட்டு. ஸோ அது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வயிற்றுனால செரிக்கவே முடியாத அளவுக்கு கெமிக்கல்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ சேர்த்து அது எல்லாமே சேர்க்கறதுனால தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்போது நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தை எப்படி கையாளலாம், ரொம்ப இது அதிகமான ஒரு ஸ்டேஜில் இருக்குது, உள்ள ரொம்ப இன்ஃப்ளமேஷன் அல்சர் ஃபார்ம் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போதான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? அந்த வயிறு எரிச்சல், வயிறு உப்புசம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஏற்பட பொதுவாகவே இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை எப்படிங்க சரி செய்யலாம்? பழைய மாதிரி உடல்நிலையை எப்படி கொண்டு வர்றது? இந்த ஆசிட் பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி ஒரு முழு தீர்வு எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே அந்த உணவு முறை, வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் முதல்ல நமக்கு குணமாகணுங்க. இந்த புண்கள் குணமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள், காய்கறிகளை நம்ம பயன்படுத்துறது தாங்க ரொம்ப முக்கியம். இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம உள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உள்ள அழலாற்றி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செய்கை இருக்கக்கூடிய நம்ம காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும். இதில் முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது வாழைத்தண்டு, வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி நம்ம எடுத்துக்கலாம். சௌச்சௌ ரொம்ப முக்கியமானது, நூக்கோல் நம்ம எடுத்துக்கலாம். நீர்ச்சத்து நிறைந்த சுரக்காய், பீர்க்கங்காய், இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இதை டெய்லி காலையில் ஒரு 100 ml நீங்கள் எடுத்தாலே போதுங்க. எவ்வளவு நாட்பட்ட அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு சரியாகிறதுக்கு இது ஒன்றே போதும். ஸோ காலையில் கொஞ்சமாக நீங்கள் இது ஒரு 100 ml அளவுக்கு இந்த ஜூஸை எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சமாக தேன் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தினம்தோறும் தவறாமல் இரவு நம்ம தூங்கும் பொழுது பாலில் கட்டாயமாக ஏலக்காய் பொடி, பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிக்கிட்டே வாங்க. காலையில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஏலக்காய், பனங்கற்கண்டு பாலில் சேர்த்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய அசிடிட்டி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி நம்ம பகல் நேரங்களில் உணவு எடுத்தாலே வயிற்றில் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. ஸோ உணவு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சல் ஏற்படுது. அப்போது எந்த மாதிரியான உணவுகள்? தொடர்ந்து வேறு ஆப்ஷனே இல்லாமல் நிறைய பேர் வெளியில் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம், ஹோட்டல்ஸில் தான் ஃபுட் டெய்லி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய காரம், அதிகமான எண்ணெய், புளிப்புத்தன்மை நம்மளுடைய குடல் பகுதியை பாதிக்க செய்யுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உணவு சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய, தினம்தோறும் இல்லைனாலும் வாரத்துக்கு 2-3 முறை பழைய சாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக கற்றாழை மோர். ஸோ வெயில் காலத்தில் பித்தத்தையும் குறைக்கணும், வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்களையும் ஆற்றணும் அப்படின்னா கற்றாழை மோர் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ கற்றாழையே நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 7 முறை வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி இதனோட மோர் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்கலாம். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு எரிச்சல், அது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்குதுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வெங்காயம் உங்களுடைய வயிற்றுப்புண், அசிடிட்டியை ஆற்றக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் எல்லாமே வயிறு புண்களை, உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை ஆற்றக்கூடியது. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ வதக்கிக்கிட்டே இருக்கும்பொழுது இதை கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துகிட்டு இதை சாப்பிடுங்களேன். இதை டெய்லி ஒரு கப்பில் எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஸோ வயிறு எரிச்சல், வயிறு புண் நமக்கு குணமாகுது. இதில் ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. நம்ம கிளினிக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம் நெய்ங்க. அதிமதுரம் அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கொதிப்பு இருக்குது இல்லைங்களா, அதை தணிக்கக்கூடியது. அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, வயிறு புண் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த அதிமதுரம் நெய் 10 ml, காலையில் 10 ml, நைட்டு 10 ml. ஏன்னா நிறைய பேருக்கு இதை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாவதற்கு இந்த அதிமதுர நெய் பயன்படுத்தும் பொழுது வயிறு எரிச்சல் நமக்கு குணமாகுது. உள்ளே இருக்கக்கூடிய குன்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு குணமாகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக உணவு முறையும் சில மாற்றங்கள் கொண்டு வாங்கலேன், அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் நமக்கு சீக்கிரமாக குணமாயிடும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.